வாக்யஜ்ஞேன கல்பதாம். பூதக்ராமஸ்ஸ ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ர்யாகமே வசஃப் பார்த்த பிரபவத்யஹ ராகமே சயேவ பூதக்ராமஹ. சேம் ஜீவன். சங்கராச்சாரியருக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார். ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அகிருத்த அபியாகம கிருத விப்ரணாச தோஷ பரிகாரார்த்தம் பந்தமோக்ஷாஸ்திர பிரவருத்தி சாபல்ய பிரதர்சனார்த்தம் அவித்யாதி கிளேஷ மூல கர்மாசய வசாத் ச அவசஹ பூதக்ராமஹ பூத்வா பூத்வா பிரலீயதே இதி அத்தஹ சம்சாரே வைராக்கிய பிரதர்சனார்த்தம் இதமாக. இந்த வாக்கியங்களே அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குதுல. அதாவது நான் இன்றைக்கி பாபத்தையெல்லாம் பண்ணிவிட்டு செத்து போயிட்டேன்னு சொன்னால் அந்த பாவத்தை அனுபவிக்கிறது யார்? நான் தான் அனுபவிக்கணும் திரும்ப. அது எப்போ சிருஷ்டி வர்றதோ அப்போ திரும்பவும் நான் வெளியில் வந்து அது வருவேன். பிரம்மாஜியே தூங்கிட்டார்னாலும் பிரம்மாஜி முழிக்கிற போது அதே பர்சன் தான் வெளியில் வருவாங்கிறார். அவனுக்கு அதே பர்சனுக்கு தான் பாடியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பழையபடி. இப்போ நம்ம தூங்குகிற சுஷுப்தி நித்திய சுஷுப்தி, அது மகா சுஷுப்தி. மகா சுஷுப்தி, மகா பிரளயம். இது அல்ப பிரளயம். நம்ம தூங்குறது அல்ப பிரளயம். நாம் செத்து போகிறது கூட அல்ப பிரளயம்தான். ஆனால் மன செத்து போயிட்டதுனால சரீரம்தான் போயிட்டதே தவிர ஜீவன், இந்த ஜீவன் வித் சட்டில் பாடி எங்கே போக போகிறது? இந்த சட்டில் பாடி இருக்கிற போதே சட்டில் பாடியில் டிட்டாச்மெண்ட் வந்தால் தான், ஞானத்தினால் அதை அழிச்சாத்தான், மதிக்காமல் போனாத்தான் இவனுக்கு மறுபடியும் இந்த சட்டில் பாடி ஒர்க் பண்ணாது. இந்த சட்டில் பாடி செதறி போயிடும். இந்த சூக்ஷ்ம சரீரம் இப்படி ஆகிடும். சூக்ஷ்ம சரீரத்துக்கு வேலை இல்லை. எப்போ இந்த சரீரத்தில் இங்கே இருக்கிற போதே நான் ஞானத்தை அடைஞ்சுட்டேனோ அப்போவே என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு மதிப்பு போயிடுது. அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து என்னது? எரிஞ்ச கயிறுக்கு சமானம், பல்லு பிடுங்கின பாம்புக்கு சமானம். ஏன்னா என்ன இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாதே. அது போராட்டத்துக்கு நான் தியானத்தில் வேறு உட்காந்து சமாதிக்கும் போயிட்டேன்னா முடிஞ்சுது டோட்டலாக. விவகாரம் பண்ணால் தான் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். இன்னொருத்தனுக்கு சந்தேகம் இருக்கிறதுக்காக நம்ம சமாதிக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு சந்தேகம் இருந்தால் தான் நம்ம சமாதிக்கு போகணும். அதுதான் சொல்கிறார் சங்கராச்சாரியர். ரெண்டு இது அகிருத்த அபியாகம கிருத விப்ரணாச தோஷ பரிகாரார்த்தம். அதாவது செய்யாத தவறை அனுபவிக்க, செய்யாத புண்ணிய பாபத்தை அனுபவிக்க முடியாது. செஞ்ச புண்ணிய பாபம் வந்து அழியவும் அழியாது. அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஸ்லோகங்கிறார் சங்கராச்சாரியர். இதை பற்றி பெரிய விசாரம் பிரம்மசூத்திரத்தில் வருது. கடவுள் வந்து அவராக கொடுக்குறாரா, நம்ம புண்ணிய பாபத்துக்கு தந்த பலனை கொடுக்குறாரா, இல்லை அவரே வந்து நம்ம ப்ரேயர் பண்ணினோடனே நம்மளை ப்ளஸ் பண்ணிவிடுறாரா? அப்போ ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன? அப்போ ஈஸ்வரனுக்கு பட்சபாதம் இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் வைஷம்ய நைர்கிருண்ய தோஷம்னே பேர் பகவானுக்கு. அப்போ அவருக்கு வேணுங்கிறவருக்கு இது பண்ணுறார். அப்போ பகவான் வந்து பட்சபாத்தியாக இருந்தால் அவரை எப்படி நம்ம பூஜை பண்ணுறது? அப்போ அவருக்கும் ராகத்வேஷம் இருக்கே. பகவானுக்கு விருப்ப வெறுப்பு இருக்குன்னா அந்த பகவான் நாயனத்துக்கு பூஜை பண்ணணும், மதிக்கணும். இப்படிலாம் கேள்விகள்லாம் இருக்குது. அது ஒரு காரணம் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பந்தமோக்ஷாஸ்திர பிரவருத்தி சாபல்ய பிரதர்சனார்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கே வருவானாம். இந்த ப்ராப்ளம் இருக்குது, தன்னோட ரியல் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும். நான் எத்தனை தடவை பிறந்து சாகிறதுன்னே தெரியல நிறைய பேருக்கு. தினம் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறேனே, என்ன பிரயோஜனம் அப்படின்னே யாரும் யோசிக்கிறதில்லை. அப்படி யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறாருங்கிறார் சங்கராச்சாரியர். பந்தமோக்ஷாஸ்திர பிரவருத்தி சாபல்ய பிரதர்சனார்த்தம். பந்தமோக்ஷ சாஸ்திரத்துக்கு அதில் ஈடுபடுறதுக்கு பிரயோஜனம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி இந்த வரப்போகிற ஸ்லோகத்தை சொல்கிறாருங்கிறார். இது படித்தோமே இந்த ஸ்லோகத்தை. அப்புறம் அவித்யாதி கிளேசமூல கர்மாசயவசாத் அவசஹ பூதக்ராமஹ பூத்வா பூத்வா பிரலீயத்தே இத்யதா. அறியாமை,
அதனால் ஏகப்பட்ட மனசுக்குள்ள கிளேஷங்கள், இந்த கர்மத்துக்கு உட்படுறது, இதில் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டே இருக்கானே, இதுலேருந்து கொஞ்சமாவது ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி வெளியில் வரணும், அவனுக்கு வைராக்கியம் ஏற்படணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறதுங்கிறார். இப்போ 3 ரீசன் சொல்கிறார். அதாவது செய்த புண்ணிய பாபங்கள், செய்யாத புண்ணிய பாபங்களை அனுபவிக்க வேண்டி வரக்கூடாது. செய்த புண்ணிய பாபங்கள் அழிந்து விட்டது என்றும் சொல்ல முடியாது, ஞானம் வந்தால் விஷயம் வேறு. அப்புறம் பந்த மோட்ச சாஸ்திரத்துக்கு, இந்த மோட்சசாஸ்திரத்தோட ரோல் என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவும், அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பிறந்து இது செத்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆகையினால இதில் வைராக்கியம் வரணும், இந்த சம்சாரத்தில் வைராக்கியம் வரணும். எத்தனை தடவை தான் சரீரம் எடுக்கிறது, எத்தனை தரம் தான் வாழ்கிறது. 7 கடல் மணலை அளவிடு அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அதுக்கு தான் இந்த சம்சார வர்ணனை பண்ணுறது. இதெல்லாம் புராணம் இதை விட வர்ணனை பண்ணும், அப்படியே நோ பண்ணும். புராணங்கள்லாம் படிக்க படிக்க வேண்டாம், எனக்கு ஜென்மா வேண்டான்னு ஒருத்தன் கதறணும், அப்படி பண்ணும். எதுக்கு இந்த பிறவி, இத்தனை இது? வைராக்கியம் வேணும். மனுஷ ஜென்மாவை மதிக்கணும். இந்த மனுஷ ஜென்மாவில் மற்றவங்களாம் பாடுறாங்க, மகான்கள்லாம், மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னா அவருக்கு அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிலாம் இருந்ததுன்னா எத்தனை தடவை வேணாலும் பிறக்கலான்னா. இது வேதாந்தத்துலேயே அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது சரியாக பொருத்தம் இல்லை அது, ஆனால் பழக்கத்தில் சொல்லிட்டு தான் இருக்கோம் நம்ம. அதாவது சாஸ்திரம் ஷாரீர மீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வர ஆச்சாரிய சங்கராச்சாரியா சந்துமே ஜென்ம ஜென்மனின்னு ஒருத்தன் என்ன சொன்னான்னா, படிக்கிறதா இருந்தால் பிரம்மசூத்திரம் படிக்கணும்னா, படிக்கிறதா இருந்தால் பிரம்மசூத்திரம் படிக்கணும், பூஜை பண்ணுறதா இருந்தால் பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும், ஆச்சாரியர்னா சங்கராச்சாரியராக இருக்கணும், அது எனக்கு ஜென்ம ஜென்மாவும் கிடைக்கிறதா இருந்தால் நான் ஜென்மம் எடுக்க தயாருன்ட்டான். சாஸ்திரம் ஷாரீர மீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வர ஆச்சாரிய சங்கராச்சாரியா சந்துமே ஜென்ம ஜென்மனி. அது என்னென்ன, அந்த சாஸ்திரம் படித்து அதுக்கு ஒரு அடிக்ஷன் வந்துடும். நான் எத்தனை தடவை வேணாலும் பிறக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சானே யாரு கண்டா? நீ என்னத்துக்கு திரும்பவும் இண்டிவிஜுவாலிட்டி உனக்கு என்னத்துக்கு? சாஸ்திரம் படிக்கிறதே அதுலேருந்து விடுபடுறதுக்கு. இது என்ன ஆகிடுதுன்னா இதுலேயே அட்டாச் பண்ண, சங்கராச்சாரிய மாதிரி வராது, சங்கராச்சாரிய அட்டாச்மெண்ட்டுக்காக படித்தோம், இப்படி தான் கல்ட்டு வந்துடுறது. சாஸ்திரமே அதை ஒத்துக்கிறது இல்லை, சாஸ்திரமே போங்கிறது, வெளியேறு, வந்தாச்சு, என்டர், அண்டர்ஸ்டாண்ட், கோ அவுட். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கான், அவன் வந்து அவனையும் அனுப்பணும் அப்படின்னா, இவன் வந்து இங்கே இல்லை இது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, எங்கே போனாலும் அங்கங்கே சப்புன்னு உட்காந்துருவான் அவன், இப்படியே உட்காந்து பழக்கம், இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருவான். இந்த பாடியை சொல்கிறேன், இந்த பாடியில் வந்து எல்லாம் ஃபிட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு லெவல் இருக்கே, நிலைமை இருக்கே. சம்சாரே வைராக்கிய பிரதர்சனார்த்தம்னு விட்டார். இந்த வாழ்க்கையில் வைராக்கியம் வர வேண்டாமா மனிதனுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சகாயேவ பூத கிராமஹா, அதே இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடின ஜீவன், பூத சமுதாய ஸ்தாவர ஜங்கம லக்ஷணா, இருக்கிற எல்லாமே, தென்னை மரமும் அப்படி தானே, தென்னை மரத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, வாழை மரத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, துளசி செடிக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, மஞ்சக்கிழங்குக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது. நம்ம சம்பிரதாயப்படி அதுதான், உயிர் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த பூத கிராமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஷரீர கூட்டங்கள், இந்த ஷரீர கூட்டங்கள், இந்த விசிபிள் பாடிஸ் என்ன ஆகுது, டார்மெண்ட் ஃபார்முக்கு போகிறது, திரும்பவும் அதே தான் வருதுன்னு, இன்னும் அதேன்னா அதே இல்லை, வேறு ஃபார்மில் அந்த சோல் சட்டில் பாடி இன்னொரு ஸ்தூல சரீரத்தை எடுத்துன்னு வந்து விடுறது. கர்ம தத்தத் கர்மானுசாரேண பூத்வா பூத்வா பிரலீயத்தே, தோன்றி தோன்றி மறைகிறது. தினம் எழுந்து எழுந்து தூங்குறான் அப்படின்னா எப்படி இருக்கும், தூங்கி தூங்கி கிளாஸை கேட்குறான் அப்படின்னா எப்படி இருக்கும். அப்போ முழிச்சு கிளாஸு கேட்குறதுக்கு இடையில் தூங்குறாரா, தூங்குறதுக்கு இடையில் கிளாஸ் கேட்குறாரான்னு சந்தேகம் வந்துடும். அது நேச்சர். நீங்கள் ஒன்றும் யாராவது தூங்கினா நான் சந்தோஷமாக தூங்கும், இங்கேயாவது தூங்க முடியறதே. நான் ஒன்றும் யாரும் தூங்குறத பற்றி எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது.
ஒன்றும் பிரயோஜனம், சாஸ்திரம் போகணுமே. அதுக்காந்தான். ராத்திரியாகமே, ராத்திரியாகமேன்னா பிரம்மாஜியோட ராத்திரி வரும்போது, ராத்திரியாகமே அவசா பிரலீயத்தை, நீ ஒன்று கண்ணா தானாக ஒடுங்கிடுவேன். டைம் வந்தாச்சுன்னா அவ்வளோதான், உடம்பு பறிக்கப்படும், அப்புறம் மீண்டும் உடம்பு தரப்படும். உடம்பு பறிக்கப்படும், கொடுக்கப்படும், பறிக்கப்படும், கொடுக்கப்படும். இயற்கையின் நியதி. தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். ஹே பார்த்த, அகஹா ஆகமே அவசா பிரபவதி. நீ குறைக்கிற போதும் நீ என்ன, உன் கண்ட்ரோல் இல்லை, நீ பிறந்துடுவே, அவ்வளோதான். எந்திரிக்கிற போது என்ன ஆகுது, நான் தன் வயமின்றியே எழுந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எத்தனை நேரம் தான் தூங்க முடியும்? மேக்சிமம் எத்தனை நேரம் தூங்க முடியும்? தூங்குறதுக்கே சாப்பிடணும், சாப்பிடணுன்னா முழிக்கணும். ஒன்றும் தியானம் பண்ணாலாவது பரவாயில்லை. எத்தனை நேரம் தூங்க முடியும்? எத்தனை நேரம் முழிச்சுட்டு இருக்க முடியும்? முழிச்சுட்டே இருக்கவும் முடியாது, தூங்கிகிட்டே இருக்கவும் முடியாது. அதுதான் இந்த சரீரத்தோட தர்மம். ஆகவே அகஹா ஆகமே, பகல் வரும் பொழுது, பிரம்மாஜியோட பகல் வரும்போது எல்லாம் மறுபடியும் ஹோல் கிரியேஷன் யூனிவர்ஸே வெளிப்படுறது. அப்படின்னா நம்ம சின்ன புத்தியை வச்சுன்னு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. சாஸ்திரம் சொல்கிறது பொய்யா இருக்காது. இல்லாட்டி யோகியாக மாறி கண்டுபிடிங்க. யோக சக்தி இல்லாமல் இதெல்லாம் நம்மளால் கமெண்ட்டே பண்ணக்கூடாது. எனக்கு தெரியல, நம்புறேங்கிற விஷயம் வேறு, நம்பலைங்கிற விஷயம் வேறு. நான் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னா ஓகே, ஏற்றுக்கிண்டு சந்தேகப்படக்கூடாது, ஏற்கனவே பார்த்துட்டோம் நாம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம புத்தி எல்லாம் சர்வ பிரகாசம்னு. சாஸ்திரத்துக்கு முன்னாடி ஒன்றும் பக்கத்துலேயே வர முடியாது. நம்ம புத்தியெல்லாம் அப்படியே என்னதுன்னா மின்மினி பூச்சியை விட சின்னதாக போயிடும். அது மகா கோட்டி சூரிய பிரகாஷா. அதோட வாஸ்ட்னஸ் எங்கே இருக்குது? ஒன்றும் வேண்டாம். இந்த பௌதிக விஞ்ஞானத்தில் இருக்கிற நானோ டெக்னாலஜியெல்லாம் பார்த்தா, ரொம்ப ஆட்டம் தியரி இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தா அவனுக்கே பக்தி வந்துடும். எப்படி தான் இது ஃபங்க்ஷன் ஆகிறதோ விஷயம் தெரிஞ்சால் வந்துடும். ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது தான் பக்தி, வேறு என்ன? எப்படி இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது, இந்த செல்லெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஆச்சரியமாக இருக்கே. உடம்புக்குள்ளே ஒன்றுன்னு பார்த்தா என்ன பண்ண முடியும்? நீ ஆச்சரியப்பட்டு தான் ஆகணும். அதுதான் பகவான் இப்படி வச்சுருக்காரு. சரி, இனி கிருஷ்ணர் அங்கே சொன்னார் இல்லையா, முதல்ல ஒன்று சொன்னேன், 11வது ஸ்லோகத்தில் சொன்னதை சொல்கிறார். இப்போ எதக்ஷரம் வேதோ விதோ வதந்தி விசந்தி யத்யதயோ வீதராகாக எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷியே. அந்த நிலையை நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ பாருங்க, இப்போ பிரம்மனை பற்றி சொல்கிறார், நிர்குண பிரம்மனை பற்றி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்.